இந்த பிஜேபிக்கு எப்போ பார்த்தா ஒரு தென்னாவெட்டுனா நாங்கள் வந்து ஆல்ரெடி வி ஹேவ் டிசைடட் 144 சீட்ஸ் எங்கள் பேர் 400 சீட்ஸ் எங்கள் பேர் அந்த தென்னாவெட்டு அவங்களுக்கு இருக்குது அண்ட் தே ஆர் மேனிப்புலேட்டிங் திஸ் ஓட் பேங்க். இப்போ நீங்கள் ராகுல் சொன்னது நான் ரிப்பீட் பண்ண வேண்டாம். ஓகே, அப்போ வந்து இந்த மாதிரி நடக்குது, ப்ளஸ் இந்த மேனிப்புலேஷன் இந்த இவிஎம்ஸ்லேயும் நடக்குது. ராகுல் வந்துட்டு ஐ எம் நோ கிரேட் ஃபேன் ஆஃப் ராகுல் அகெயின். ஓகே, பட் ராகுல் வந்து நிஜமாகவே ஒரு சின்சியர் எஃபர்ட் எடுத்து பண்ணுறாரு. ஆனால் அங்கே இப்போ நான் டெல்லியில் போன வாரம் இருந்தேன். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன வருதுன்னா ஹீஸ் இம்மெச்சூர், இஸ் ஸ்டூபிட், அந்த ஒரு கமெண்ட் அந்த லீடர்ஸ்க்கெல்லாம், இந்த பெரியவங்களுக்கெல்லாம் இந்த பசங்க வரக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ தான் அவருக்கு வந்து ஆக்சுவல் நல்ல சப்போர்ட் கிடையாது. ஆனால் பீகார் கிரவுண்ட் லெவலில் அவங்களுக்கு வந்து லல்லுவோட பையன் தேஜஸ்வி அந்த கூட்டம் வந்து அவங்க ஒரு நல்ல சப்போர்ட், ஒரு நல்ல டீம் சேர்ந்துருக்காங்க. நான் பார்த்த மட்டும் வந்துட்டு பீகாரில் வந்து தேர் இஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி கிரவுண்ட் லெவலில் ஒரு பெரிய ஒரு ஏன்னா புரட்சியோ இல்லாட்டி ஒரு ஒரு பூகம்பமோ அது போகுது, இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஐ வாஸ் தேர் இன் டெல்லி ஃபார் சம் மீட்டிங்ஸ். ஆனால் அந்த அரசியல் யாரெல்லாம் பிஜேபியை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களால என்ன தெனாவெட்டாக பேசுகிறாங்கன்னா நத்திங், இவங்களுக்கு வந்து 10-15 சீட்களாக வராது, பிஜேபி வில் ஸ்வீப் த போல்ஸ், இதுதான் தெனாவெட்டாக அவங்க பேசுகிறாங்க. அப்போ நான் சிரிச்சுக்கிட்டேன், பிகாஸ் இதுங்களோட போய் ஆர்கியூ பண்ணுறது வேஸ்ட். அப்போ வந்து அவங்களுக்கு ஐதர் ஏதோ கோல்மால் பண்ணியிருக்க அந்த தெனாவெட்டு, இப்போ இந்த கோல்மாலெல்லாம் பண்ண தெனாவெட்டில் பேசுகிறானுங்களோ. மோடி அண்ட் கேங் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு தரமே இல்லாதவங்க. அவங்களுக்கு வந்து பதவியில் எப்படி வேணாலும் உட்காரணும், உன் தலையை வெட்டி கடா நான் உட்காரணும்னு சொல்லி எண்ணம் பிடிச்சவங்க. அவங்க வந்து மக்களுக்காகவோ இல்லை நாட்டுக்காகவோ சேவை பண்ணுறதுக்கு வரல. இவங்களோட பேக்ரவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரவுடிசம். இஃப் மோடி ஹேஸ் காட் த கட்ஸ், நேர்மையாக ஜெயிச்சிருந்தால், ஊழல் பண்ணாமல் தவறு பண்ணாமல் மேனிப்புலேஷன்ஸ் இந்த ஓட்டர் மேனிப்புலேஷன் பண்ணாமல் நீ ஜெயிச்சிருந்தா ஜெயிது வா ரிசைன் பண்ண. உன்னை தான் 150 கோடி மக்களும் உன்னோட குடும்பம் நீ சொல்கிறல உன்னை நேசிக்கிறார்கள் சொல்லி. அப்போ தைரியம் நான் தமிழ்நாட்டிலையோ இல்லை கேரளாலேயோ வெஸ்ட் பெங்கால்லையோ மோடி வந்து ரீகண்டெஸ்ட் பண்ண சொல்லுங்கள், அவங்க ஜெயிச்சு வந்தால் இட்ஸ் ஓகே. பட் அட்லீஸ்ட் நீ ஒரு மனிதன், ஒரு ஆண்பிளை, நீ ஒரு நல்ல தலைவன் சொல்லிட்டு நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தைரியம் இருக்கிறா மோடிக்கு? வரமாட்டார். மேம், இப்போ அந்த ஓட் ஷோரே அப்படின்று ராகுல் அவர்கள் வந்து பிரகடனம் பண்ணது பெருசாக வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ பீகார் எலெக்ஷன் வேறு வருது. ஸோ இப்போ இந்த ஓட்டு தெஃப்ட் நடந்ததை அடிப்படையாக கொண்டு ராகுல் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நாங்கள் தான் கண்டிப்பாக பீகாரில் ஜெயிப்போம், ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க பண்ணதெல்லாம் ஃபேக்காக தான் ஜெயிச்சிருக்காங்க, பெங்களூரில் ஜெயிச்சது முதற்கொண்டு மெஜாரிட்டி எல்லாம் இவங்க பொய்யாக தான் வந்து காட்டியிருக்காங்க, இந்த தடவை அதை நாங்கள் ஃபுல்லாக வந்து அகற்றிட்டு எலெக்ஷன் கமிஷனோட கண்காணிப்போட முறையாக வந்து தேர்தல் நடக்கிற பட்சத்தில் பீகாரில் நாங்கள் தான் ஜெயிப்போன்ட்டு உறுதியோடு வந்து சொல்கிறாரு. பட் அவர் புஷ் பண்ணுறாரு அதை பற்றி. ஆனால் இன்னுமே எலெக்ஷன் கமிஷன் தரப்பில் இருந்தோ இல்லை ஆளும் பாஜக தரப்பில் இருந்தோ இதுக்கான உரிய விளக்கத்தை சொல்லாமே வந்து இருக்காங்க. காலம்தான் வந்து போயிட்டு வந்து இருக்குது. பீகார் எலெக்ஷனில் இது எப்படிப்பட்ட தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும்? பீகார் எலெக்ஷனுக்கு முன்னால் நம்ம 2024 எலெக்ஷன் கொஞ்சம் ஃபார் எக்ஸாம்பிள் பேசலாம். ப்ளஸ் ஆல் அதர் எலெக்ஷன்ஸ் பிஜேபி எப்படி ஜெயிச்சு வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சே தட் இஸ் எனக்கும் ஒரு செல்வாக்கு இருக்குது. எனக்கு ஆர்எஸ்எஸ்ல ஆளுங்க இருக்காங்க, பிஜேபியில் இருக்காங்க, காங்கிரஸில் மேலிடத்தில். ஓகே, அப்போ வந்து நாங்கள் சொல்லும் போது யாருமே கேட்கல. இந்த பிஜேபிக்கு எப்போ பார்த்தா ஒரு தென்னாவெட்டுனா நாங்கள் வந்து ஆல்ரெடி வி ஹேவ் டிசைடட் 144 சீட்ஸ் எங்கள் பேர், 400 சீட்ஸ் எங்கள் பேர், அந்த தென்னாவெட்டு அவங்களுக்கு இருக்குது அண்ட் தே ஆர் மேனிப்புலேட்டிங் திஸ் ஓட் பேங்க். இப்போ நீங்கள் ராகுல் சொன்னது நான் ரிப்பீட் பண்ண வேண்டாம். ஓகே, அப்போ வந்து இந்த மாதிரி நடக்குது, ப்ளஸ் இந்த மேனிப்புலேஷன் இந்த இவிஎம்ஸ்லேயும் நடக்குது. ஓகே, இது எவ்வளோ பேர் இன்க்ளூடிங் மஸ்க்கு கூட சொல்லியாச்சு இட் கேன் பி மேனிப்புலேட்டட். அண்ட் பெரிய கண்ட்ரிஸ், வேர்ல்டு கண்ட்ரிஸை யாருமே இவிஎம்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல. ஓகே, பட் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார்? காங்கிரஸ். அவங்களும் பெரிய தவறு பண்ணியிருக்காங்க. இப்போ வந்துட்டு என்ன பிரச்சனைனா ராகுல் வந்துட்டு ஐ எம் நோ கிரேட் ஃபேன் ஆஃப் ராகுல் அகெயின். ஓகே, பட் ராகுல் வந்து நிஜமாகவே ஒரு சின்சியர் எஃபர்ட் எடுத்து பண்ணுறாரு. ஆனால் அங்கே இப்போ நான் டெல்லியில் போன வாரம் இருந்தேன். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன வருதுன்னா ஹீஸ் இம்மெச்சூர், இஸ் ஸ்டூபிட், அந்த ஒரு கமெண்ட் அந்த லீடர்ஸ்க்கெல்லாம், இந்த பெரியவங்களுக்கெல்லாம் இந்த பசங்க வரக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ தான் அவருக்கு வந்து ஆக்சுவல் நல்ல சப்போர்ட் கிடையாது. ஆனால்
பீகார் கிரவுண்ட் லெவலில் அவங்களுக்கு வந்து லல்லுவோட பையன் தேஜஸ்வி அந்த கூட்டம் வந்து அவங்க ஒரு நல்ல சப்போர்ட், ஒரு நல்ல டீம் சேர்ந்துருக்காங்க. இந்த அவர் எடுத்து வச்சது உண்மை. இவங்க வந்து இப்போ வந்து இதை பற்றி வந்து லாஸ்ட் இயர் வந்து நான் பேசினேன். அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமனோட ஹஸ்பண்ட் பரக்கல பிரபாகர் நிறைய பேட்டி பண்ணார். ஏன்னா அவர் ஒரு பெரிய பேக்ரவுண்ட்லேருந்து வரதால அவரோட பேட்டிகள் வெளியே நல்லா வந்துச்சு. அதே மாதிரி நம்ம தேவசகாயம்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி சைடில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ரிட்டையர்ட் ஆஃபீஸர், அவர் வந்து எங்கள் கட்சியில் ஜனதா தளில் இருந்தார். அவர் வந்து விழாவாரியாக பேசினார். என்னென்னா அவர் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கும்போதோ கலெக்டர் இருக்கும்போது அவங்க வந்து இந்த எலெக்ஷன்ஸ் நடத்துனவங்க, அவங்களுக்கு எக்ஸாக்ட் இது தெரியும். ஓகே, ஆனால் யாருமே வந்து அன்றைக்கி இந்த எதிர்கட்சிங்க யாருமே இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு அன்றைக்கே அந்த 45 நாளுக்குள்ளார அவங்க கேஸ் போட்டுருக்கணும். ஜூலை ஏதோ ஒரு 15th ஏதோக்கு அந்த டேட் க்ளோஸ் ஆகிடுச்சு, அந்த 45 days. ஓகே, அப்போ வந்து இது வந்து எல்லா ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் மிஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்றைக்கி எல்லாரும் பேசுகிறாங்க. பட் தட் டசன்ட் மீன் வந்துட்டு இவங்க தப்பு பண்ணிகிட்டே இருப்பாங்க, இவங்க பண்ணுவாங்க, அதுக்கு கேள்வியே கேட்க முடியாது இந்த டைம் எல்லாம் சொல்கிறது வந்து இது வந்து யாருன்னா ஒரு லீகல் எக்ஸ்பர்ட் தான் இதுக்கு ஒரு அதான் சொல்கிறேன், எப்போதும் சொல்லுவேனே, சட்டம் ஒரு இருட்டறை, சட்டத்தில் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு லீகல் லியூமினரி இதில் எப்படி இந்த இதை நடத்தி இது கேஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்போ வந்து ஈவன் சுப்ரீம் கோர்ட் வந்து சப்போர்ட் பண்ணல. அன்றைக்கி சந்திரசூட் வந்து எவ்ரிபடி எக்ஸ்பெக்டட் சந்திரசூட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் நியாயமாக பண்ணுவான்னு பார்த்தா அவருமே அப்படி ஒரு சைடு இறங்கிட்டார். ஓகே, அப்போ என்ன பிரச்சனைனா இந்த ஜுடிஷியரியில் இருக்க நிறைய நல்ல பேரும் இருக்கிறாங்க, இந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கு சாதகமாக போகிறதவங்களும் இருக்காங்க. அப்போ வந்து இது ஒரு இட்ஸ் அ வெரி அன்ஃபார்ச்சுனேட் சிச்சுவேஷன். ஆனால் நான் பார்த்த மட்டும் வந்துட்டு பீகாரில் வந்து தேர் இஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி கிரவுண்ட் லெவலில் ஒரு பெரிய ஒரு ஏன்னா புரட்சியோ இல்லாட்டி ஒரு ஒரு பூகம்பமோ அது போகுது, இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஐ வாஸ் தேர் இன் டெல்லி ஃபார் சம் மீட்டிங்ஸ். ஆனால் அந்த அரசியல் யாரெல்லாம் பிஜேபியை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களால என்ன தெனாவெட்டாக பேசுகிறாங்கன்னா நத்திங், இவங்களுக்கு வந்து 10-15 சீட் கூட வராது, பிஜேபி வில் ஸ்வீப் த போல்ஸ் தான் தெனாவெட்டா அவங்க பேசுகிறாங்க. அப்போ நான் சிரிச்சுக்கிட்டேன், பிகாஸ் இதுங்களோட போய் ஆர்கியூ பண்ணுறது வேஸ்ட். அப்போ வந்து அவங்களுக்கு ஐதர் ஏதோ கோல்மால் பண்ணியிருக்க அந்த தெனாவெட்டு போய் இந்த கோல்மாலெல்லாம் பண்ண தெனாவெட்டில் பேசுகிறானுங்களோ, இல்லாட்டி இந்த ஒரு சில அரசியல்வாதிகள் லாஸ்ட் இயர் வந்து பிஜேபி வந்து பிஜேபிக்காரங்களே சொல்லியிருக்காங்க என்கிட்ட, இல்லை எங்களுக்கு தெரியும் நாங்கள் 400 சீட் ஜெயிக்க மாட்டோம், பட் வந்து அப்படி சொல்லிகிட்டே இருந்தால் தான் மக்கள் மத்திய 400 ஜெயிச்சுவாங்க, பிரெயின் வாஷ் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லி ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். அப்போ வந்து அது மாதிரி இவங்க பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்கலாம். ஆனால் ராகுலும் லல்லுவோட பையன் தேஜஸ்வியும் அவங்க 2 பேர் தேர் டூயிங் அன் எக்ஸலண்ட் ஜாப், இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. மக்கள் அதை எந்த அளவுக்கு அது ஓட்டாக மாறணும் தெரியாது. ஏன்னா லாஸ்ட் டைமே தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஐ திங்க் இட் வாஸ் 2020 தேஜஸ்வி இறங்கி ரொம்ப நல்ல இப்படி தான் கூட்டம்லாம் வந்துச்சு, எல்லாரும் தேஜஸ்வி தான் ஜெயிப்பார்னு எதிர்ப்பதா. ஐ திங்க் ஹி மேட் அபவுட் 75 seats. அது தப்பு பண்ணி இவங்க ஊழல் ஏமாத்தல் பண்ணியும் இவர் 75 சீட் ஜெயிச்சார். அப்பவும் அவங்க தான் ஜெயிச்சு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மோடி அண்ட் கேங் வந்து இவங்க வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு தரமே இல்லாதவங்க. அவங்களுக்கு வந்து பதவியில் எப்படி வேணாலும் உட்காரணும், உன் தலையை வெட்டி கிட்ட நான் உட்காரணும்னு சொல்லி எண்ணம் பிடிச்சவங்க. அவங்க வந்து மக்களுக்காகவோ இல்லை நாட்டுக்காகவோ சேவை பண்ணுறதுக்கு வரல. இவங்களோட பேக்ரவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரவுடிசம். வெதர் இட்ஸ் அமித்ஷா 21 வயசுலேருந்தே 6 கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆட்களே சொல்கிறாங்க. இது எங்கள் வார்த்தைகள் கிடையாது, அவங்க ஆட்களே சொல்கிறாங்க. அப்போ உங்கள் ஆட்களுக்கே உங்களோட இது தெரியுது. அப்போ வந்து ஒரு நல்ல புத்தி இருக்கவங்க அவங்க பின்னால் போக மாட்டாங்க. இப்போ என்னையெல்லாம் நீங்கள் வந்து அமித்ஷா பின்னால் போங்க இல்லை மோடியை ஏற்றிட்டு போங்கன்னா நான் செய்ய மாட்டேன். ஏன்னா என்னை பொறுத்த வரலையும் அரசியலில் ஒரு தரம் இருக்கணும், ஒரு அவங்களுக்கு ஒரு தகுதி இருக்கணும், மக்களுக்கு சேவை பண்ணுற தகுதி, நாட்டுக்கு வந்து நம்ம நாடு பெருசாக வரும் சார். ஆகையால் என்னை பொறுத்தவரையும் எனிதிங் கேன் ஹேப்பன். பட் கிரவுண்ட் லெவலில் வந்து இன்றைக்கி வந்து ராகுலுக்கும் இந்த லல்லு அவங்க பையன் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல இது இருக்குது, வரவேற்பு. ஆனால் இங்கே இந்த ஈஸி என்ன பண்ணுமோ தெரியாது. நீ ஈஸியோட மீட்டிங்ஸ் பார்த்தீங்க அன்றைக்கி அந்த ஆள் பேசுகிற பார்த்தோன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆட்டமாக பேசுகிறான், ஒரு பெரிய ரவுடி மாதிரி பேசுகிறான், திமிர் தெனாவட்டில் பேசுகிறான்.
எந்த இடத்துலைங்க எந்த ஆதார் கார்டில் இப்போ உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு நம்பர் 0வாக இருக்குது, எவ்வளோ வீடுங்க 0 போட்டிருக்குது. நம்மளாம் முட்டாளுங்க கேனைனுங்க நினச்சிட்டு இருக்கானு அந்த ஆள். அப்போ திமிர் தெனாவட்டில் தானே பேசுகிறான், ஏன்னா யாரும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி. இந்த ஈசியில் இருக்கவங்க 90% 92% எல்லாமே ஊழல். அங்கே ஊழல் தான் நடக்குது. ஓகே, அதில் வந்து இது வந்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு இது வரணும், என்ன சொல்கிறது, ஒரு புரட்சி. இப்போ வந்து இப்போ 4 நாளுக்கு முன்னால் இந்த ஒரு சில ஊடகங்கள், இந்த திராவிடா ஊடகங்கள்லாம் ஒரு அன்பகத்தில், தட் இஸ் டிஎம்கே இந்த யூத் இதில் வந்து ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க. அதில் வந்து ஒருத்தர் வந்து சாகர்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட்டும், அப்புறமேல் இன்னும் தமிழ்நாட்டிலேருந்து இன்னொருத்தரும், அதுக்கப்புறம் பரக்கல பிரபாகரும் வந்து நானும் போயிருந்தேன் அந்த மீட்டிங்கு. எல்லாரும் வந்து ஒரு பக்கம் இவங்கெல்லாம் சமத்துவம் பேசுகிறவங்கெல்லாம் வந்துட்டு ஜாதி ரீதியாக கத்துறாங்க, இல்லாட்டி மத ரீதியாக கத்துறாங்க. அதுவுமே தப்பு. இந்த சனாதனவாதிகன்னு சொல்கிறவன் வந்து அவன் ஒரு மத ரீதியாகவும் ஒரு ஜாதி ரீதியாக பேசுகிறான். ஃபஸ்ட்டு வந்து பப்ளிக் லைஃப்க்கு வந்தவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த இவனையும் அவனையும் சப்போர்ட் பண்ணுற மக்கள், அவன் எந்த ஜாதியாக இருக்கட்டும் எந்த மதமாக இருக்கட்டும் அவங்கள பற்றி இழிவுபடுத்த வேண்டாம். 2 பேர்த்தையும் இழிவுபடுத்த வேண்டாம். மேல் ஜாதியும் இழிவுபடுத்த வேணாம், நீங்கள் சொல்கிற கீழ், ஏன்னா என்னை பொறுத்தவரை தேர் இஸ் நோ கீழ் ஜாதி, பட் மக்கள் அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அகிலது அப்போ வந்து இது 2மே தவறு. படித்தவங்களும் இந்த திமிர்த்தனவத்தை பண்ணுறாங்க. அப்போ அந்த நடத்தினவங்க அவங்க ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க, அந்த மேடையில் ஏறி பார்ப்பனர்கள் சத்திரியர்கள் சொல்லிட்டு எல்லாத்தையும் அசிங்கமாக பேசுகிறாங்க. தட் இஸ் அந்த கொச்சை வார்த்தைகள். ஆனால் அங்கே கூப்பிட்டது யார்? அந்த பரக்கல பிரபாகரும் ஒரு பிராமணர். ஓகே, அதுக்குன்னு சொல்லி எல்லா பிராமின்ஸ் கெட்டவங்களோ இல்லை நல்லவங்களோ நான் சொல்ல விரும்பல. அப்போ நீங்கள் வந்து பெரியார் சொல்ல, அப்போ பெரியார் யார்? அவர் ஒரு சத்திரியர். பெரியார் இஸ் அ சத்திரியா. அப்போ வந்து நீ சத்திரியரை நீ ஒரு பக்கம் கேவலப்படுத்துகிற. அப்போ நீ எதுக்கு இப்போ பெரியார்? அது பெரியாரில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நல்லதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சாமி நம்பாதது அது அவங்க இஷ்டம், இண்டிவிஜுவல் இது. அப்போ வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் ஒரு சிலர் அந்த மேடையில் பேசினவங்களாம் ரொம்ப கொச்சையாக பார்ப்பனர் அது நல்லதுக்கு இல்லை. என்னென்னா அப்போ நீ என்ன சமத்துவவாதி? நீ சமத்துவத்தை பற்றி பேசாத, நீ சமத்துவவாதி கிடையாது. நீயும் ஒரு என்ன ஜாதி தீவிரவாதி. அது என்ன தமிழ் வார்த்தை எனக்கு தெரியாது. ஸோ அதில் நான் வந்து கொடுக்குறது வந்து நீங்களும் ஜாதி மதம் பிடிச்ச தீவிரவாதிகள். ஓகே, அப்போ வந்து அவர் சொல்கிறாரு 79 சீட்டில் ஏமாற்றிருக்காங்க இந்த இசிஐ சொல்லிட்டு அதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் கொடுத்தார். பட் ஐ டிஃபர் வித் தம். என் கணக்குப்படி 140 சீட்டில் ஏமாற்றிருக்காங்க. எது? பிஜேபி, இன்க்ளூடிங் மோடியோட சீட்டு. ஓகே, அப்போ வந்து இவங்கெல்லாம் என்ன செய்யணும் தெரியுமா? இவங்க சொல்கிறாங்க தவிர்த்துட்டு மக்கள் வரணும்னா நீ லீட் பண்ணுவியா? நீங்கள் லீட் பண்ணுறீங்களா? இப்போ வந்துட்டு இங்கே இருக்க இந்த திராவிட ஊடகங்கள் நீங்கள் லீட் பண்ணுங்கள், நாங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறோம். மக்கள் ரோட்டுக்கு அடித்தா தான் இந்த மோடி இவங்களுக்கெல்லாம் பயம் வரும். அப்போ வந்து இன்றைக்கி இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து எது ஆப்போசிஷன் பார்ட்டி, கேரளாவில் ஆப்போசிஷன் பார்ட்டி, கர்நாடகாவில் ஆப்போசிஷன் பார்ட்டி, தெலுங்கானாவில் ஆப்போசிஷன் பார்ட்டி, வெஸ்ட் பெங்கால் ஆப்போசிஷன் பார்ட்டி, ஜார்க்கண்ட் ஆப்போசிஷன் பார்ட்டி, அதுக்கப்புறம் ஐ திங்க் ஹிமாச்சல் ஆர் ஏதோ அந்த நார்த்தன் ஸ்டேட்ஸில் வந்து ஆப்போசிஷன். அப்புறமேல் நார்த் ஈஸ்டில் வந்து இட்ஸ் நாட் ஆப்போசிஷன் ஸ்டேட், பட் மக்கள் வந்து இந்த பிஜேபியை எதிர்க்கிறாங்க. அப்போ இந்த ஒரு 12-13 ஸ்டேட்ஸில் மக்கள் ரோட்டுக்கு வந்தால் என்ன மோடியால் பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நீங்கள்லாம் என்ன தைரியமாக கேட்கணும்? இந்த 2024 எலெக்ஷன் இஸ் அ ஃப்ராட். அது நல் அண்ட் வாய்ட் பண்ணி புது எலெக்ஷன் வைக்க சொல்லுங்கள். இல்லாட்டி இவ்வளோ பேச மோடி தைரியம் இருந்தால் ஒரு கேரளா இல்லாட்டி ஒரு தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷனில் நிற்க சொல்லி, இல்லாட்டி வெஸ்ட் பெங்கால், மற்ற ஸ்டேட் வேண்டாம். ஓகே, நம்மளும் யாருன்னா ஒருத்தர் அந்த ஸ்டேட்டை இல்லாதவங்க போய் நிற்கலாம் அவருக்கு எதுக்கால. நீ ஜெயிச்சா நீ ஜெய், நாங்கள் ஜெயிச்சா நாங்கள் ஜெயிக்கிறோம். அந்த தைரியம் இருக்குதா மோடிக்கு? சரி, நான் ஊழலே பண்ணல, நான் ஏமாற்றலை, நான் நியாயமாக ஜெயிச்சு வந்தேன், ஆனாலும் நான் மக்களுக்காக நான் ரிசைன் பண்ணி நான் நிற்கிறேன்னு சொல்லி அந்த தைரியம். நான் ஐ எம் கிவிங் திஸ் சேலஞ்ச். இஃப் மோடி ஹேஸ் காட் த கட்ஸ், நேர்மையாக ஜெயிச்சிருந்தால், ஊழல் பண்ணாமல் தவறு பண்ணாமல் மேனிப்புலேஷன்ஸ், இந்த ஓட்டர் மேனிப்புலேஷன் பண்ணாமல் நீ ஜெயிச்சிருந்தா ஜெயிது வா, ரிசைன் பண்ண. உன்னை தான் 150 கோடி மக்களும் உன்னோட குடும்பம் நீ சொல்கிறல உன்னை நேசிக்கிறார்கள் சொல்லி.
அப்போ ஏன் 3 லட்சம் மக்கள் உன்னோட தொகுதியிலே உன்னை நிராகரிச்சிருக்காங்க? அப்போ அதே போய் அங்கேயே உனக்கு மக்கள் வந்து உன்னை நிராகரிச்சாச்சு, ஆனால் நீ வந்து அதை பற்றி பேசுறதில்ல. அப்போ தைரியம் நான் தமிழ்நாட்டிலையோ இல்லை கேரளாலேயோ வெஸ்ட் பெங்கால்லையோ மோடி வந்து ரீகண்டெஸ்ட் பண்ண சொல்லுங்கள், அவங்க ஜெயிச்சு வந்தால் இட்ஸ் ஓகே. பட் அட்லீஸ்ட் நீ ஒரு மனிதன், ஒரு ஆண்பிளை, நீ ஒரு நல்ல தலைவன் சொல்லிட்டு நாங்கள் ஏற்றுக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தைரியம் இருக்கிறா மோடிக்கு? வரமாட்டார். மோடி எதனா ஒரு வாய் பேசியிருக்காரா? சிந்தூர் பற்றி ஒரு வாய் பேசலை, மணிப்பூர் பற்றி ஒரு வாய் பேசலை. இப்போ வந்து இந்த ஓட்சோரி பற்றி என்னது அவங்க எவ்வளோ இந்த மாதிரி ஒரு அசிங்கம். நான் வந்து ஐ ஹவ் சீன் ஃப்ரம் ஜவஹர்லால் நேரு ஆல் த பிரைம் மினிஸ்டர்ஸ் அப் டில் டுடே. இந்த மாதிரி ஒரு கேவலம் பிடிச்ச ஒரு பிரைம் மினிஸ்டரோ இல்லாட்டி இவ்வளோ மக்கள் இவ்வளோ கேவலமாக பேசி நான் பார்க்கல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். மன்மோகன் சிங்கை வந்து பேசலை, அது மாதிரிலாம் பண்ணாங்க தவிர்த்து, ஏன்னா இந்த மாதிரி இந்த அளவுக்கு கேவலமாக பேசல. அப்போ வந்து அந்த மோடிக்கு வந்து கொஞ்சாவது மனசாட்சி இல்லாட்டி என்ன சொல்கிறது சூடு சொரணை இருந்தேன்னா பேசணும், வரணும். ஆனால் திமிர் தென்னாவட்டை தான் அவங்க இன்னமும் பண்ணிகிட்ருக்காங்க. பார்லிமெண்ட் நம்ம பார்க்குறோம் அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க சொல்லிட்டு. அதில் இதெல்லாம் ஜனநாயகத்துக்கு நல்லது கிடையாது, இது ஒரு ஆபத்து. யஷ்வந்த் சின்ஹாவோட இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அவருமே அதான் சொல்கிறார், என் மாதிரி நான் கடவுளுக்கு வேண்டிகிட்டு இருக்கேன் பீகாரில் வந்து பிஜேபி என்டிஏ ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லி. திஸ் இஸ் வாட் மோஸ்ட் பீப்புள் நியாயமாக நினைக்கிறவங்க எல்லோரும் அதை நினைக்கிறாங்க. பார்க்கலாம் கடவுள் அவங்களுக்கு செவி சாய்க்கிறாரா இல்லை நம்மளுக்கு செவி சாய்க்கிறாரான்னு பார்க்கலாம். Start your career at KSG Institutions. No donation, no capitation. KSG Institutions, Singanallur, Coimbatore.